இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு உங்க மேல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும். நம்ம சேனல்ல ஜாயின் ஐக்கான் இருக்கு, ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்ல ஜோதி டெரோட் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை வந்து அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனல் இருக்கு, கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனலான ஜோதி டெரோட் பவித்ரா சரவணன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த சேனலுக்கும் சப்போர்ட்டை யூடியூப்ல எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ ரீடிங்ஸ்குள்ள போகலாம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கான உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ். ஓகே, 2 கார்டு இருக்கு. No contact situation, உங்க பர்சனோட current feelings. Divine spirit angels. No contact situation, உங்க பர்சனோட current feelings. இந்த கார்டு எடுத்துக்கிறேன். No contact situation, உங்க பர்சனோட current feelings எப்படி இருக்கு? Divine spirit angels, universe, personal current feelings and thoughts. Current feelings எப்படி இருக்கு? No contact situation, the personal current feelings. Personal current feelings. The personal current feelings. No contact situation. என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க கரண்ட் ஃபீலிங்ஸ்ல? ஓகே, ஒராக்கிள் எடுத்துக்கலாம். No contact situation, பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? No contact situation, personal current feelings. Okay. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ப்ளோயிங் கிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ளோயிங் கிஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்க மேல ஒரு அன்கண்டிஷனலான லவ் வந்து இந்த பர்சனுக்கு வந்து தெரியுது. உங்க மேல வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு காதல் வந்து இவங்க வச்சிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப அன்கண்டிஷனலா, அதாவது நீங்க அவங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் இல்லைனாலும் உங்க மேல அவங்களுக்கு வந்து ஒரு லவ் வந்து இருக்கு. அதே லவ் வந்து உங்க சைட்ல இருந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான அன்பு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஐ லவ் யூ அப்படின்றத வந்து ரொம்ப பியூரா உங்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது அதுல வந்து ஒரு உண்மை தன்மை வந்து இந்த தெரியுது இந்த காதல்ல. அந்த அஃபெக்ஷன் வந்து திருப்பி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எனக்கு தெரியுது. அப்போ நீங்க வந்து இந்த நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. செப்பரேஷன்ல இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா? ஸோ ஒரு டீப் செப்பரேஷன்ல இருக்கீங்க. அந்த நேரத்துலதான் ஒரு பர்சனால அப்படி சிந்திக்க முடியும். அதாவது நீங்க ஒரு டைம்ல இவங்களை ரொம்ப விரட்டி லவ் பண்ணிருப்பீங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து வெறுத்தே போயிருந்திருக்கும். இவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இவங்க மேல ஒரு வெறுப்பு வந்திருக்கும். ஸோ நீங்களாம் நினைச்சா கூட இவங்க மேல உங்களுக்கு ஒரு காதல் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து வராது. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜஸை வந்து யூனிவர்ஸ் மூலியமா தராங்க. அதாவது நீங்க வந்து இவங்களுக்கு பாசிட்டிவா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்லாம அவங்களே உங்ககிட்ட வந்து பேசினாலும் நீங்க அவங்க கிட்ட பெருசா வந்து அந்த லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வந்து விரும்ப மாட்டீங்க. அதாவது அவங்கள லவ் பண்றேன் அப்படின்னு திருப்பி உங்களை நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து நீங்க விட மாட்டீங்க. ரொம்ப யோசி நீங்க அந்த வார்த்தையை வந்து விடணும்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன்னா
இவங்க வந்து ஆல்ரெடி இவங்கள வந்து நம்ம லவ் பண்ணிட்டோம். இனிமேலும் இந்த ஒரு கஷ்டம் வந்து நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாரி இவங்கள விட்டு விலகி போகணும்னு நெனைப்பீங்க. இவங்க வந்து உங்க மேல வந்து இப்போ ரொம்ப ஈடுபாடோட இருக்காங்க. அதாவது உங்க மேல ரொம்ப அளவில்லா ஒரு காதல் வந்து வச்சிருக்காங்க. அந்த காதல்ல வந்து ஒரு உண்மை வந்து தெரியுது. ஆனாலும் உங்க 2 பேருக்குள்ள ஒரு செப்பரேஷன் வந்து அந்த டைம்ல வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த செப்பரேஷனே இவங்க ஒரு விஷயமாவே பார்க்கல. அவங்களுக்கு ஸ்டில் உங்க மேல வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் செக் பண்றப்போ ஒரு ட்ரூ அண்ட் டீப் லவ் வந்து உங்க மேல தெரியுது. அதாவது நீங்க அவங்கள தேடினாலும் சரி, தேடலனாலும் சரி, அவங்களுக்கு உங்க மேல வந்து ஒரு ட்ரூவான அன்கண்டிஷனல் லவ் வந்து இருக்கு. இன்னும் சிலருக்கு வந்து நீங்களும் அவங்கள விரும்புவீங்க. பட் அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுமே தெரியாது. அவங்க உங்கள லவ் பண்றாங்களா? ட்ரூவான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி நெறைய பேர் மனசுல கேள்வி இருக்கும். நாங்க செப்பரேஷன்ல இருக்கோம். நோ கான்டாக்ட்ல இருக்கோம். அவங்க என்ன லவ் பண்றாங்கன்னு எனக்கு கிளியரா வந்து தெரியல. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பெர்சன் சைட்ல இருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல அப்படிங்கிற மாரி நெனைச்சீங்கன்னா, அவங்க உங்கள லவ் பண்றாங்க. ரொம்ப அன்கண்டிஷனலா லவ் பண்றாங்க. தெரியுதா உங்களுக்கு? அன்கண்டிஷனல் லவ். உங்ககிட்ட இருந்து அதே லவ்வ அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமா உங்க கிட்ட இருந்து அந்த லவ்வ எடுத்துக்கிறதுக்காக உங்கள நோக்கி வருவாங்க. அந்த காதல் ரொம்ப உண்மையா இருக்கு. நீங்க அவங்க மேல வச்ச காதல அவங்களும் உங்க மேல வச்சிருக்காங்க. பதிலுக்கு இந்த அன்பு வந்து உங்கள தேடி வரும் இந்த நபரிடமிருந்து. அடுத்தபடியாக காலிங் இன் சோல்மேட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ காலிங் இன் சோல்மேட் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய பிரேயர்ஸ் இருக்குல்ல இவங்களுக்காக, இவங்க சைட்ல வந்து இவங்களுக்காக நீங்க நெறைய பிரேயர்ஸ் வந்து வச்சிருப்பீங்க. எப்படியாவது இவங்கள வந்து என்ன பண்ணிடணும், ரீச் அவுட் பண்ணிடணும். இவங்க வந்து எனக்கு எப்படியாவது வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மேல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு லவ் வந்து உங்களுக்கு இருக்கும். இவங்களுக்காக நீங்க வந்து பண்ணாத அஃபர்மேஷன்ஸ் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் வந்து இவங்களுக்காக நீங்க பண்ணுவீங்க. இல்ல பாசிட்டிவா வந்து இவங்கள பத்தி நோட்ல எழுதுறது, அந்த மாரி ஒரு விசுவலைசேஷன் பண்றது, இந்த மாரி இவங்களுக்கான நெறைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்க பண்ணியிருப்பீங்க. இவங்க வந்து உங்களுக்கு ஒரு சோல்மேட் அப்படிங்கிறத வந்து நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆக்சுவலா கார்ட்ஸ் எடுக்கும்போதே எனக்கும் அந்த எனர்ஜி வந்து தெரிஞ்சுச்சு. இது வந்து ஒரு பியூர்லி சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சோல்மேட் அப்படிங்கிறதுக்கான கார்டு வந்து வந்துட்டே இருக்கு. இந்த கார்ட் பிளஸ் இன்னொரு கார்டுமே சோல்மேட் கார்டு தான். ஸோ 2 தடவ இந்த சோல்மேட் அப்படிங்கிற வேர்ட் வந்ததுனால எனக்கு வந்து நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. நீங்களுமே இந்த பெர்சனுக்காக நான் சொன்ன மாதிரி நெறைய லவ் குடுத்திருக்கீங்க. நெறைய பிரேயர்ஸ் வந்து உங்க சைட்ல இருந்திருக்கு. நெறைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. எப்படியாவது எங்க 2 பேரையும் கொண்டு வந்துரு. சேர்த்து இணைச்சிடு யூனிவர்ஸ் கடவுளே! இறைவா எங்க 2 பேரையும் எப்படியாவது சேர்த்துரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த நபருக்கும் அந்த எண்ணம் வந்து நிச்சயமாக இருக்கு. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து செக் பண்றப்போ, உங்க மேல அவங்களுக்கு வந்து ஒரு அளவு கடந்த அன்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இந்த கார்ட்ல வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவங்களும் உங்களுக்காக ஒரு அஃபர்மேஷன்ஸோ, இல்ல வந்து விசுவலைசேஷனோ ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. மேனிஃபெஸ்டேஷனோ உங்களுக்காக ரொம்ப பிரேயர் பண்ணுவாங்க. உங்கள எப்படியாவது அவங்க லைஃப்ல வந்து நீங்க வரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எப்படியாவது எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துரு இறைவா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்காக பண்ணாத பிரேயர் இருக்காது. நீங்க வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இந்த கரண்ட் ஃபீலிங்ஸ் மூலியமா சொல்றாங்க. எப்படியாவது உன்னையும் என்னையும் இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன் வந்து இணைக்கணும். நம்ம 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேரணும். நான் உன்னை வந்து விசுவலைசேஷன் பண்றேன். நான் உனக்காக அஃபர்மேஷன்ஸ் சொல்றேன். உனக்காக நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன். உனக்காக நான் பண்ணாததே இல்ல. நம்ம 2 பேரும் திரும்ப இணைஞ்சா எப்படி இருக்கும்? திரும்ப இணையலாமா? இணைவோமா? திரும்ப 2 பேரும் பேசிக்கலாமா? பழகலாமா? திரும்ப நம்ம 2 பேரும் ஒன்றாக வருவோமா? அப்படின்னு சொல்லி அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ்ல ஒரு ஏக்கத்தோட கேட்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. சோல்மேட் கார்டு. சோல்மேட் அப்படின்னும் போது ஒரு டீப் கனெக்ஷன். அதாவது நான் சொல்லிட்டேன் இன்னொரு கார்டுமே சோல்மேட் கார்டுன்னு சொன்னேன். அது இந்த கார்டு தான். ஸோ உங்களுக்குள்ள வந்து ஒரு டீப் கனெக்ஷன் வந்து எனக்கு தெரியுது. டெப்தர் கனெக்ஷன், டீப் செப்பரேஷன், டீப் கனெக்ஷன். ஏன்னா இது ஏன் சோல்மேட் அப்படின்னு ரிப்பீட் ஆகுதுன்னா, ஒண்ணு உங்களுக்குள்ள வந்து டீப் கனெக்ஷன் வந்து இருக்கும். இல்ல டீப் செப்பரேஷன்.
இது 2மே வந்து இருக்கும். ஒரு ஆழமான பிரிவு, ஒரு ஆழமான அன்பு. அது ஒரு அளவற்ற அன்பு எனக்கு தெரியுது இந்த பெர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்குறப்போ. எந்த அளவுக்கு அவங்க நோ கான்டாக்ட்ல வந்து நோ கம்யூனிகேஷன்ல வந்து கஷ்டப்பட்டிருந்தா, ஃபீல் பண்ணியிருந்தா, இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லுவாங்க. எனக்கு வந்து எப்படியாவது நீ எனக்கு வேணும். நீயும் நானும் ஒண்ணு சேரணும்னு எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருந்தா, அப்படி ஒரு வார்த்தைய வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆழமா நீங்க இல்லாதத நினைச்சு அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீயும் நானும் ஒரு சோல்மேட் கனெக்ஷன் உனக்கு தெரியுமா? இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு உங்ககிட்ட அவங்க சொல்றாங்க கரண்ட் ஃபீலிங்ல. இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். நம்ம 2 பேரும் வந்து ஒரு சோல்மேட். நம்ம 2 பேருக்குள்ள ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்புறம் உறுதிப்படுத்திக்கிறாங்க, நிச்சயப்படுத்துறாங்க. ஆமா, இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். இது வந்து ஒரு 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 தாம்பத்திய ஒரு உறவு. அதாவது நம்ம 2 பேருக்கும் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி வந்து ஒன்னாக இருக்கு. நம்ம 2 பேருக்கும் ஒரு லைஃப் இருக்கு. நம்ம 2 பேரால ஒரு ஃபேமிலி வந்து உருவாக்குற அளவுக்கு உன் ஃபேமிலி, என் ஃபேமிலி, நமக்குன்னு ஒரு குழந்தைங்க, நமக்குன்னு ஒரு லைஃப்னு நம்ம 2 பேரும் ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் இது. இது வந்து ஒரு மேரேஜ் கனெக்ஷன். இது வந்து ஒரு லைஃப் லாங் கனெக்ஷன். ஒரு ஒரு உயிரும் உயிரும் சேர்ற ஒரு கனெக்ஷன் இது. ஒரு ஆழமான இது. உனக்கு இது புரியுதா? இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். உனக்கு தெரியாதா? அப்படிங்கிற மாதிரி அவங்க கரண்ட் ஃபீலிங்ல சொல்றாங்க. ஒரு கொஸ்டின் பண்றாங்க. இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். நம்ம 2 பேரால பிரிய முடியாது. நீயும் நானும் ஒரு சோல்மேட் அப்படிங்கறதான் அவங்க உங்களுக்கு சொல்றாங்க கரண்ட் ஃபீலிங்ஸ்ல, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல. நெக்ஸ்ட் கார்டு வந்து லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூ. அதாவது இந்த பர்சன் வந்து உங்களை நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு முன்னாடி இவங்க நம்மளை பத்தி என்னதான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆழமான கேள்வி இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணுவீங்க. என் பர்சன் வந்து என்ன இந்த மாதிரி என்ன நினைக்கணும், எனக்கு இந்த மாதிரி மிஸ் பண்ணணும், என்கிட்ட இந்த இந்த பர்டிகுலர் விஷயத்த வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது வந்து தப்பே கிடையாது. மேனிஃபெஸ்ட் வந்து பண்ணலாம். சொல்ல போனா உங்களுக்கு வேண்டியதை குறிப்பிட்டு கேட்கறது தான் மேனிஃபெஸ்டேஷன் இல்லைங்களா? இருந்தாலும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு 50% விஷயம் தான். மீதி 50% பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன உங்க நபரோட கொடுக்க காத்திருக்கிறதோ அதைத்தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஒரு 50% மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? சில நேரம் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதையே மறந்துட்டு ஒரு 100% எதிர்பார்ப்பீங்க. அதாவது நீங்க சொல்றது மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து நடக்கணும். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் மேனிஃபெஸ்டேஷன்ல நடக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படி இருந்தீங்கன்னா அதை நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நேச்சுரலா இந்த சிச்சுவேஷன் எப்படி நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்துட்டு இது இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி நீங்களே எதிர்பார்ப்பு வந்து வைக்காதீங்க. நீங்க ஒரு 50% வந்து நீங்க நினைங்க. யூனிவர்ஸ் சைட்ல இருந்தும், டிவைன் சைட்ல இருந்தும், ஏஞ்சல் சைட்ல இருந்தும் அவங்க ஒரு 50% வந்து அவங்களுடைய ஓன் ஐடியாவை உங்களுக்கு நடத்தி தருவாங்க. விதி பாதி மதி பாதி தான். நீங்களே எல்லாத்தையுமே யூ கான் கண்ட்ரோல் இல்லைங்களா? எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்காது. நீங்க ஒரு 100% மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கன்னா கட்டாயம் ஒரு 50% நடக்கும். மீறி இருக்கிற 50% யூனிவர்ஸ் பிளான் பண்ண மாதிரி தான் நடக்கும். நீங்க பிளான் பண்ண அத்தனையும் நடக்கும்னா சில நேரத்துல உங்களுக்கு போரிங்கா கூட இருக்கலாம். ஆனா நீங்க பிளான் பண்ணதும் யூனிவர்ஸ் பிளான் பண்ணதும் சேர்த்து நடக்கும்போது நிச்சயமா அது ஒரு நல்ல விஷயமாக நடக்கும். இதுதான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல. இந்த கார்ட்ல இருந்து உங்க பர்சன் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களும் அதுதான் சொல்றாங்க. அதாவது நீ வெயிட் பண்ணு, நீயா வந்து எல்லாமே வந்து உன் கண்ட்ரோல்ல நீ எடுத்துக்காத, நான் உன்னை தேடி நான் வருவேன். நீ எப்படி என்னை பத்தி நினைக்கிறியோ, நீ எப்படி நான் வரணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நான் உன்னை தேடி வந்து நான் வருவேன். ஆனா இது நேச்சுரலா நடக்கிறதுக்கு விடு, அலோவ் பண்ணு. நீயா இதை இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி நீயா உன் மனசுல வந்து ஒரு ஆசை வந்து நீ வச்சிருக்காத. இப்ப நீயும் நானும் 2 பேரும் மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்றோம். நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்குமான்னு கேட்டா கிடையாது. நம்ம நினைக்கிறது பாதிதான் நடக்கும். மீதி இந்த யூனிவர்ஸ் டிசைட் பண்ணதுதான் நடக்கும். சோ நீயும் நானும் சந்திக்கணுங்கிறது உறுதி, சேர்ந்து வாழணுங்கிறது உறுதி, நம்ம 2 பேருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறது வந்து உறுதி. ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நடக்கிறது எல்லாத்தையும் அதோடைய கண்ணோட்டத்திலேயே பார்த்து
எப்படி நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுமே தவிர நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. நான் உன்கிட்ட எப்ப வந்து உன்கிட்ட பேசணும்னு இருக்கோ, எப்ப நம்ம 2 பேருக்கும் லைஃப் ஒன்னா அமையணும்னு இருக்கோ, நிச்சயமா அப்ப நான் உன்னை நோக்கி வருவேன். நீ அதை நினைச்சு நீ மனசு வந்து கஷ்டப்படாத அப்படிங்கறதுதான் அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ்ல வந்து நினைக்கிறாங்க. நம்ம பார்ட்னர் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, அவங்க நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ நம்ம பார்ட்னர் அப்படிங்கிறது உங்க பர்சன் மனசுல அது வந்து ரொம்ப ஆழமாவே இருக்கு. நம்ம நம்மளை பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்களோ, நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை நம்மளால பண்ண முடியலையோ, அது அவங்களுக்கு தெரியுது. என்னதான் நீங்க உங்க பர்சன் சைட்ல இருந்து அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணும், என்கிட்ட பேசிட்டே இருக்கணும், என்னை மிஸ் பண்ணிட்டே இருக்கணும், எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா என்ன நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு வச்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கு. அதை வந்து அவங்க நேச்சுரலா என்ன நடக்குமோ அதை அலோவ் பண்ணுங்க. அலோவ் திஸ் சிச்சுவேஷன் டு அன்ஃபோல்ட் நேச்சுரலின்னு இருக்கு, தெரியுதா? ஸோ நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. உங்க பர்சனுமே அதான் சொல்றாங்க, நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காத. நம்மளுடைய சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒன்று சேருவோம், நம்மள யூனிவர்ஸ் வந்து நிச்சயமாக சேர்த்து வைப்பாங்கன்றத சொல்றாங்க. உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ்லயே அது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேஷன் அப்படின்னும் போது உங்க மேல அவங்களுக்கு இருக்குது வந்து அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கறத திரும்ப திரும்ப அவங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல என்னால பார்க்க முடியுது. ஏன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அப்படின்னும் போது அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீடிங் இன்னைக்கு நான் போட்டிருக்கத. ஸோ யாருமே மிஸ் பண்ணாம எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல உங்க பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, எந்த அளவுக்கு உங்களை மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்களை மிஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக மிஸ் பண்றாங்க, அது வந்து கிளியரா தெரியுது. நெக்ஸ்ட்டுமே நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல உங்களை எந்த அளவுக்கு அவங்க மிஸ் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து போறோம். ஸோ ஸ்டே டியூன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் பாக்குறப்போ அதுல மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா அவங்க மேல அவங்க வந்து லவ் வைக்கல, அன்கண்டிஷனல் லவ் வந்து வச்சிருக்காங்க. நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நீங்க மோஸ்ட்லி நீங்க எல்லாத்தையுமே நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும். நீங்க உங்க ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களால உங்க பர்சன் அனுப்புற அந்த ஹாப்பியான எனர்ஜி இருக்குல்ல, நான் சொல்லிட்டேன், உங்க பர்சனும் உங்களுக்காக 100% வந்து மேனிஃபெஸ்ட் வந்து பண்றாங்க. இப்போ நீங்க அனுப்புற எனர்ஜி வந்து அவங்களுக்கு போய் சேருது. அது அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ்லயே தெரியுது, உங்க மேல அவ்வளோ லவ்வோட இருக்காங்க. ஆனா நீங்க அவங்க அனுப்புற எனர்ஜியை வந்து இன்னும் ரிசீவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க மனசுல வந்து எப்பவுமே இந்த பர்சன் நம்மள லவ் பண்ணலையோங்கிற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலையோ, ஏன்னா நீங்க விஷயத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க, அப்படி நீங்க இருக்காதீங்க. உங்க மைண்டை வந்து நீங்க எம்டியா பிளைனா வச்சுக்கும் போது உங்க பர்சன் அனுப்புறாங்க இல்லைங்களா அந்த மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி உங்களை நோக்கி, அது உங்க ஹார்ட்ல வந்து ரீச் ஆகும். உங்களோட மனசை நீங்க சந்தோஷப்படுறதுக்கு அலோவ் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அப்போ உங்க பர்சன் அனுப்புற அந்த மேனிஃபெஸ்டேஷனோ இந்த அஃபர்மேஷனோ இல்ல அந்த விஷுவலைசேஷனோ உங்களுக்கு புரியாது, கிடைக்காது, ஒர்க் ஆகாது. உங்க பர்சனை நீங்க அப்படியே கண்ணை மூடி நினைச்சு உட்காருங்க. அந்த நேரத்துல எதுவுமே நினைக்காதீங்க. பிளாக்கேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் சக்கராவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க இருக்கும்போது உங்க பர்சனோட எனர்ஜியை உங்களால ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியும். அவங்க அதை தான் சொல்றாங்க, நான் உன்னை நினைக்கிறேன், நான் உன்னை லவ் பண்றேன், நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், இதை நான் ஹார்ட்ல வந்து அனுப்புறேன் அப்படின்றது உங்க பர்சன் சொல்றேன். அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் பாக்குறப்போ, நான் வந்து உன்னை நினைச்சிட்டே இருக்கேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கறத உங்ககிட்ட அவங்க இப்ப சொல்றாங்க. அதை நான் உன் ஹார்ட்டை நோக்கி அனுப்புறேன், ட்ரூவா அனுப்புறேன். இப்போ நீ இதை நினைச்சு சந்தோஷப்படு, என் பர்சனான நீ இப்போ இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படு அப்படிங்கறதுதான் உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸா இருக்கு இந்த கார்டை பார்க்கும்போது. உங்க மேல அப்படியே ஒரு லவ் அண்ட் பேஷன் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதாவது நீங்க தான் உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கறத வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. அதே மாதிரி ஹனிமூன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நான் சொல்லிட்டேன், இந்த பர்சன் கூட உங்களுக்கு வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்கு. சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கும்போது அது ஒரு பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன், அது வந்து ஒரு மியூச்சுவல் கனெக்ஷன். லைஃப் லாங் வந்து உங்க 2 பேருக்கும் அந்த கனெக்ஷன் வந்து இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க 2 பேரும் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் வந்து அது எப்படின்னா ஒரு பிளிஸ்ஃபுல் கனெக்ஷன், அதாவது ஒரு
கண்ணு வைக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அவ்வளோ அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து காத்துட்டு இருக்கு. மேபி நீங்க 2 பேரும் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த பிளேஸ்க்கு வந்து போகணும், இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து போகணும்னு சொல்லி ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கலாம். அதாவது இப்போ நீங்க செப்பரேஷன்ல இருக்கலாம். லவ் பண்ணும்போது நான் சொல்றேன், நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம போலாம், நம்ம 2 பேரும் ஆஃப்டர் மேரேஜ்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கலாம். அந்த பிளேஸ்க்கு நீங்க டெஃபினட்டா போவீங்க உங்க பர்சன் கூட ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறது அது கிளியரா தெரியுது. அப்போ உங்க 2 பேருக்கும் யுனிவர்சால ஆசிர்வதிக்கப்பட்டு திருமணம் என்பது நிச்சயமாக உண்டு. அந்த ஒரு ஒரு மொமெண்ட்டையும் உங்க பர்சன் கூட நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஐ திங்க் நீங்க வந்து ஒரு ஒரு ஃபிளைட்ல போவீங்களா, அந்த ஒரு ஆஃப்டர் மேரேஜ் வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டெஸ்டினேஷன் போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, கப்புள்ஸா 2 பேரும் போறீங்க அப்படின்னும் போது நீங்க வந்து அந்த ஃபிளைட்ல போவீங்களா, அந்த ஜேர்னி வந்து ஃபிளைட்டா, பஸ்ஸா, இல்ல வந்து காரா அப்படிங்கிறது எனக்கு கிளியரா இங்க வந்து எனக்கு தெரியல. மேபி நீங்க ஃபிளைட்ல போலாம், கார்ல போலாம், பஸ்ல போலாம், எதுல வேணாலும் போலாம். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்ல உட்காந்து நீங்க டிராவல் பண்ண போறீங்க. நீங்களும் உங்க பர்சனும் ஒரு போட்ல உட்காந்து, அதாவது ஒரு போட்டிங், ஒரு போட் ஹவுஸ், ஐ திங்க் இந்த கேரளா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு வந்து நீங்க போலாம். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷன் வந்து அதாக இருக்கலாம். நீங்க இந்த கேரளாவுக்கு போகணும், அங்க வந்து இந்த போட் ஹவுஸ் வந்து நீங்க போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ஒரு ட்ரீம் இருக்கலாம். ஸோ உங்க பர்சன் கூட சேர்ந்து நீங்க வந்து ஒரு போட் ரைடிங் வந்து போறீங்க. பர்டிகுலரா எனக்கு கேரளான்ற எனர்ஜி வந்து என்னால சேனலைஸ் பண்ண முடியுது. ஆனா நீங்க அந்த போட் ஹவுஸ் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா ஒரு ஊட்டிலையும் போட்டிங் இருக்கும், எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து போட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ கேரளா எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியுது. பட் நீங்க 2 பேரும் திருமணம் பண்ணி அந்த ஒரு போட் ஹவுஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு, அந்த போட்ல நீங்களும் உங்க பர்சனும் சிரிச்சுக்கிட்டே டிராவல் வந்து பண்றீங்க. அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 2 பேரும் திருமணத்துக்கு பிறகு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போறோம், அதுல ஒரு ஒரு நொடியும் நம்ம என்ஜாய் பண்ண போறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய டைமை ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண போறோம், நம்ம வந்து ஒன்றாக போட் ஹவுஸ்ல வந்து நம்ம போறோம், நம்ம வந்து நம்ம தனிமையை வந்து அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண போறோங்கிறத வந்து உங்களுக்கு அந்த கரண்ட் ஃபீலிங்ஸ்ல சொல்றாங்க. ஸோ உங்களுடைய லைஃப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு ஹெவன்லி லைஃபா வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? லாஸ்ட் கார்ட், நாட் டுடே. இன்னைக்கு வேணா நீங்க நினைச்ச காரியம் வந்து நடக்காம இருந்திருக்கலாம், நீங்க செப்பரேஷன்ல இருக்கலாம், நீங்க வந்து ஒரு நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல இருக்கலாம், உங்க பர்சன் கூட பேச முடியாத நிலையில இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம், இல்ல அவங்க உங்ககிட்ட பேசாமையும் இருக்கலாம். அது இன்னைக்கான ஒரு நிலையா இருக்கலாம். ஆனா எப்பவுமே இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. உங்க பர்சன் வந்து இப்போ உங்களை அவாய்ட் பண்ணலாம், உங்க கூட பேசாம இருக்கலாம், உங்க கூட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், அவங்களை ஹர்ட் பண்ணலாம், அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணிருக்கலாம், அப்செட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் சொல்லுது ஸ்டில் அவங்க உங்களை எவ்வளவு லவ் பண்றாங்க. நான் சொல்லிட்டேன், அவங்களுக்குள்ள டீப் செப்பரேஷன் வந்து இருக்கு, அதே நேரத்துல டீப் லவ் இருக்கு, டீப்பான ஒரு காதல் இருக்கு. ஸோ அது வந்து எந்த ஒரு நிலையிலையுமே வந்து மாறாது. உங்க 2 பேருக்குள்ள எந்த அளவுக்கு செப்பரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு லவ் இருக்கு. எனக்கு இந்த எந்த இடத்துலயுமே கோபம் தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இன்டைரக்டா அவ்வளோ லவ் வந்து வச்சிருக்கீங்க. ஆனா எதுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் விலகி இருக்கீங்க. 2 பேருக்குமே திருமணம் நடக்கக்கூடிய இந்த எனர்ஜியை வந்து என்னால சேனலைஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த கார்டுல உங்க பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் உன் மேல கோவத்தை காட்டுறேன், உன்னை அவாய்ட் பண்றேன், உன்னை ஹர்ட் பண்றேன், நான் உன்கிட்ட பேச மாட்டேன், அப்செட்டா என்ன நான் காமிச்சுக்கிறேன். ஆனா என் உள் மனசுல என்ன இருக்கு தெரியுமா, என்னோட ஹார்ட்ல, டீப் ஹார்ட்ல என்ன இருக்கு தெரியுமா, நீ தான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம பிரிஞ்சிருக்கலாம், வாட் எவர் மேபி, பட் நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஒன்றாக நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் உங்க பர்சன் வந்து இங்க சொல்றாங்க. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கரண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ நிச்சயமா இந்த ரீடிங்கை வந்து ஃபுல்லா பாருங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கான இம்பார்ட்டன்டான ரீடிங் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு உங்களுடைய அன்பான கருத்துக்களை வந்து நிச்சயமாக நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க.
எல்லா விதமான ஸ்பெஷல் பர்சனல் ரீடிங்ஸ், எக்ஸாம்பிள் ஃப்ளார் ரீடிங், கேண்டில் ரீடிங், வாட்டர் ரீடிங், இங்க் ரீடிங்னு எல்லா ரீடிங்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்குது. ப்ளஸ் டேரோ கார்டு ரீடிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். லவ் ரிலேட்டடா, ஒர்க் ரிலேட்டடா, கெரியர் ரிலேட்டடா, எஜுகேஷன் ரிலேட்டடா, ஹெல்த் ரிலேட்டடான்னு சொல்லிட்டு, மணி ரிலேட்டடான்னு சொல்லி எல்லா பர்சனல் பிரச்சனைகளுக்கும் டேரோட்ல கைடன்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இது வந்து ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை மற்றவர்களுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளெஸ்ட், ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye.